மாணவர் எழுச்சி இயக்கம் சார்பாக எனது முதற்கண் வணக்கம். என்னை நீங்கள் சுட்டுக் கொள்ளலாம், உங்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் என்னுடைய உயிரை எடுக்கலாம். ஆனால் என் பின்வரும் என் தோழர்கள், நான் இதுவரை மக்களுக்காக சுமந்த என்னுடைய சுமையை அவர்களின் தோள்களில் சுமப்பார்கள். அவர்கள் மீண்டும் புறப்படுவார்கள். புரட்சியாளன் சேகுவராவின் பிறந்த தினத்தில் இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் எங்கள் வாழ்நாளோடு தொடங்குவதும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடிய போவதும் இல்லை என்று மிக தெளிவாக தன்னுடைய 23 வயதில் இந்திய ஒன்றியத்தின் உழைக்கும் மக்களின் விடுதலையானது வர்க்க போராட்டத்தின் விடுதலையாகத்தான் இருக்கும். இந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் என்ற ஒரு பொய் சுதந்திரமோ போலி சுதந்திரமோ கிடைக்க பெற்றாலும் கூட இன்னும் பல ஆண்டுகள் கழித்து உழைக்கும் மக்கள் அவர்களின் உரிமைகளுக்காக எங்களின் பாதையில் பின்தொடர்வார்கள் என்று கூறி தூக்கு மேடையை இன்முகத்தோடு ஏந்திய மாவீரன் பகத்சிங்கின் மண்ணில் சேகுவராவின் பிறந்த நாளில் தண்டகாரண்ய பகுதியில் போலி மோதல் படுகொலையாலும் இந்த சமூகத்தில் பொது உடைமை சமூகத்தை படைத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கனவுகளோடு அவர்களின் கொள்கை பொது உடைமை சமூகம் தான், ஆயுத போராட்ட வழி என்பதில் மாற்று கருத்து பலருக்கும் இருந்தாலும் கூட அவர்களுடைய அரசியல் கொள்கை பொது உடைமை சமூகம் தான் என்று உயிர் நீத்த பல்வேறு மாவோயிச தோழர்களுக்கும் போலி மோதல் படுகொலையில் கொல்லப்பட்ட பழங்குடிகளுக்கும் முதலில் நம்முடைய மௌன அஞ்சலியையும் செவ்வணக்கத்தையும் செலுத்தியே இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல பேசணும்னு நிறைய விஷயம் யோசிச்சுட்டு வந்ததெல்லாம் நம்ம புள்ளி விவரத்தோட எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எல்லாமே இனி பேச வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோழர் சோனேஸ்வரி அவர் ஒன்னொன்னையுமே புகைப்படங்களாக இங்க எல்லாரும் முன்னாடியுமே மிக அழுத்தமான ஆதாரங்களோடு தண்டகாரண்ய பகுதியில் இருந்தே நம்மோட சொல்லியிருக்காங்க. அப்படி பேசிய சோனேஸ்வரியை பத்தி இங்க பல தோழர்களுக்கும் தெரியும். ஆனாலும் சிலருக்கு புதுசா இருக்கலான்றதுக்காக அவரை பத்தி சில வரிகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோனேஸ்வரி சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் உட்பட பல்வேறு மாநிலங்கள் இணைந்த அடர்ந்த காட்டு பகுதியான தண்டகாரண்ய பகுதி அல்லது பஸ்தர் பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய பழங்குடி பகுதியின் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர், படித்திருக்கிறவர். குறிப்பா சொல்லணும்னா ஒரு பள்ளியோட வார்டனா இருந்தாங்க, ஸ்கூல் வார்டன். அவங்க தங்களுடைய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாங்கன்றதுக்காகவே 2011ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாங்க. நாமெல்லாம் நகர்ப்புறத்துல கைது செய்யப்படுறோம், போராட்டங்களுக்கு போறோம், சிறைக்கு போறோம். ஆனா அதையே கூட மிகப்பெரிய லெவல யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது கிடையாது. ஆனா தோழர் சோனேஸ்வரியை கம்பேர் பண்ணும் பொழுது, ஏன்னா தோழர் சோனேஸ்வரி மிக கொடூரமாக காவல்துறையின் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. முழுமையாக நிர்வாணமாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவருடைய உடம்புல ஒட்டு துணி இல்லாம முகத்துல ஆசிட ஊத்தி எரிச்சு அவங்களோட பிறப்புறுப்புல கருங்கற்களை பிறப்புறுப்புக்குள்ள போட்டு நிரப்பி குத்துயிரும் கொலையுருமா போடப்பட்டவர் தோழர் சோனேஸ்வரி. இந்த காவல்துறையாலும் நம்முடைய இந்திய இராணுவத்தாலும் இந்த ஒன்றிய அரசாலும் இத்தனை அடக்குமுறைகளையும் அனுபவித்து சிறை சென்று அதன் பிறகும் அவர் கூறியது போல, உன்னால என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு கொல்லதான முடியும், பரவாயில்ல, நடைப்பிணமாய் வாழ்வதை விட என் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பழங்குடி பெண்ணாக நான் வாழ்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் களம் காண்றாங்க. அவர் வெறும் பேச்சாளராக இங்க நிக்கல, இத்தனை கொடுமைகளையும் தாண்டிய பின்னும் இப்பொழுது வரை அத்தனை அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு நம்மோடு இங்க நின்றுட்டு இருக்காங்க. சரி, தோழர்கள் நிறைய பேச வேண்டி இருக்குன்றதுனால இங்க சமூக ஜனநாயக சக்தியா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத பத்தி மட்டும் சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். தோழர்களே, நாமெல்லாம் படிக்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அனைத்து சட்டங்களுக்கும் பிரதானது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீமசி. அதுதான் எங்களுக்கும் படிக்கும் பொழுது சொல்லி கொடுத்தாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் அடிப்படை உரிமைகள் தான் பிரதானமானது. அடிப்படை உரிமைகளை தாண்டிய எந்த சட்டமும் இந்த நாட்டில் செல்லாது. அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ல தான் வருது. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இங்கு பல்வேறு உரிமைகள் சட்ட ரீதியாக எழுதப்பட்டிருக்கு. உலக ரீதியாக UDHR சொல்றோம் இல்லையா, மனித உரிமை பிரகடனம் உலக அளவுல பண்ணியிருக்கோம்.
அதுலலாம் இத்தனை ஆர்டிகல் இருக்கு, இத்தனை சட்டம் இருக்கு, இத்தனை வரிகள் இருக்கு, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு பல்வேறு மனித உரிமைகளை இங்கு நாம் பேசுகிறோம், எழுதுகிறோம். அது ஒரு பக்கம், அது மனித உரிமையில. இன்னொரு பக்கம் பெண் உரிமைகள் பேசுறோம். அதற்கும் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சர்வதேசிய அளவிலான பிரகடனங்கள்னு பல விஷயங்கள் இங்க இருக்கு. இன்னொரு பக்கம் சூழலியல் பேசுறோம். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக, வனங்களை பாதுகாப்பதற்காக வன பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் அப்படின்னு பல்வேறு சட்டங்கள் இங்க இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இவைகளுக்கெல்லாம் நாம் பேசுகிறோம் என்றால், எஸ்சி எஸ்டின்னு பேசக்கூடிய நம்ம கூட ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லக்கூடிய தலித் மக்களின் உரிமைகள்னு சொல்லக்கூடிய அதுவே மிக குறைவாதான் இங்க பேசப்படுது. அப்படி பேசக்கூடிய மிக சொற்பமாக இருக்கக்கூடிய நம்ம கூட ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லக்கூடிய ஆதிவாசி பழங்குடி மக்களின் உரிமைகளை பற்றியும், அவர்கள் பாதுகாப்பதற்காக அந்த காடுகளின் வளங்களை தூக்கி பிடிப்பதை பற்றியும், அதற்காக உயிர்களை கொடுப்பதை பற்றியும் பேசுகிறோமா? அது நம்முடைய பிரதான கடமை என்று எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா எனக்கு உண்மையாவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இந்திய அரசாங்கம் எந்த அரசாக இருந்தாலும் சரி, 2005 இருந்து இதே பஸ்தர் பகுதியில பச்சை வேட்டை என்ற பெயர்ல மிக கொடூரமாக பழங்குடி மக்கள் நரவேட்டையாடப்பட்டார்கள். பழங்குடி பெண்கள் இந்திய ராணுவத்தால் கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள். சல்வாஜோடும்னு சொல்லி பழங்குடி மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கூலிப்படைகளை வச்சு இந்த அரசு அந்த பழங்குடிகளை வெட்டி கொன்னுச்சு, குழந்தைகளை வெட்டி கொன்னுச்சு, பெண்களை கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செஞ்சுச்சு. இவைகள் எல்லாம் பச்சை வேட்டை காலத்துல செய்யப்பட்டது காங்கிரஸ் அரசால், காங்கிரஸ் ஆட்சியால செய்யப்பட்டுச்சு. அந்த பச்சை வேட்டைக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தோம், போராடினோம். இதே தமிழ்நாட்டில் அருந்ததி ராயை கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூடி இதே தோழர் தியாகு உட்பட நம்முடைய அனைத்து தோழர்கள் உட்பட அந்த கூட்டங்களை நடத்தணும், எதிர்த்து பேசணும். பச்சை வேட்டை நிறுத்தப்பட்டுச்சு. பச்சை வேட்டை என்ற பெயர் மட்டும் நிறுத்தப்பட்டுச்சு. பச்சை வேட்டை, அதாவது நம்ம மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராடணும். மீத்தேன் பெயரை மாத்தி ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்துச்சு, பெயர் மட்டும் மாற்றப்பட்டுச்சு இல்லையா? அதை போல பச்சை வேட்டை என்ற பெயர் மட்டும் மாற்றப்பட்டு தற்போது ஆபரேஷன் ககர் என்ற பெயர் இருக்கு. ஆனால் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க சமூகத்தின் ஜனநாயக குரல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய வாய்களெல்லாம் அடைக்கணும்னா எல்லா அரசாங்கமும் எந்த அரசாக இருந்தாலும் மிக தெளிவாக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த நாட்டுல ஒண்ணு அவன் முஸ்லிம் தீவிரவாதி அல்லது அவன் மாவோயிஸ்ட் நக்சலைட். இந்த 2 வார்த்தைகள் இருந்தால் போதும், மக்களை அச்சுறுத்துவது மட்டுமல்ல, சமூக ஜனநாயக சக்திகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய குரல்களை கூட நசிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, கடந்த 2 வருஷமா இன்னைக்கு நம்ம கருத்தரங்கம் பல்வேறு போராட்டங்கள்ல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆபரேஷன் ககரை நிறுத்தின, ஆனா ஆபரேஷன் ககரை இந்த ஒன்றிய அரசு மோடி அமித்ஷா கும்பல் நடைமுறைப்படுத்தி 2 ஆண்டு காலம் ஆகிறது. ஏறக்குறைய கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கொன்று குவிக்கிறத பத்தி மிகப்பெரிய டீட்டெயிலுக்குள்ள போக விரும்பல. ஆனா அதுக்கான பல புள்ளி விவரங்களை எடுத்துக்கிட்டு வந்தேன். சோனி தோழர் எல்லாத்தையும் பேசினதுனால நான் அதை விடுறேன். அப்பாவி பழங்குடிகள் கொல்லப்படுறாங்க. அப்பாவி பெண்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு. யாரு? அமரன் படம் பார்த்து ஃபயர் விட்டோம்ல, அந்த ஆர்மிக்காரன் தான் ரேப் பண்றான். அந்த ராணுவ படைதான் அங்க நம்முடைய பழங்குடி பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வுப்படுது. பழங்குடி சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா வெஸ்ட் சத்தீஸ்கர்ல 2017 நான் குண்டர் சட்டத்துல கைதாயிருக்கும் பொழுது சிறையில படிச்சேன். வெஸ்ட் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு நடத்திய உண்மை அறியும் குழுவோட அறிக்கை, 13 வயசு 14 வயசு பிஞ்சு குழந்தையோட பிறப்புறுப்புல பச்சை மிளகாய தேய்ச்சு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னுட்டு அவர்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு இவர்கள் எல்லாம் மாவோயிஸ்ட் இந்த அரசு சொன்னுச்சு. இது உண்மையிலும் குழுவோட ரிப்போர்ட். அது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தோழர்களை, மணிப்பூரோட செய்தியை பார்த்தோம். நம்முடைய மணிப்பூர் பழங்குடி தாய்மார்கள் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமாக்கப்பட்டு நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு வரப்பட்டு நூற்றுக்கணக்கான மிருகங்களால கொடூரமாக வன்புணர்வு செய்யப்படுற அந்த பாலியல் வன்முறை செய்யப்படுற வீடியோவை பார்த்து கொதிச்செழுந்தோம். ஆனால் தோழர்களே, 10 ஆண்டுகளுக்கு மேலாக, மிகச்சரியாக சொல்லணும்னா 2005 இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக சத்தீஸ்கரில் அந்த நிகழ்வுகள் அன்றாட நிகழ்வுகள். சத்தீஸ்கரில் பெண்களும் குழந்தைகளும் வன்புணரப்படுவது, இந்திய ராணுவத்தால் வன்புணரப்படுவது தினம் தினம் நடக்கக்கூடியவை. பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்படுவது அன்றாட நிகழ்வுகள். காட்டுக்குள்ள அழுகி போன பணம் கிடக்கிறது
தினம் தினம் அவங்க பார்க்கக்கூடியது. அடையாளம் தெரியாத பணங்களை இவங்க எடுத்து கரிச்சிருக்காங்க. 2018 மல்கான்கிரியில இதே மாதிரி 32 மாவோயிஸ்டுகளை கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுக்க ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு ஒரு டீம் போனோம். அதுல தமிழ்நாட்டில இருந்து நான் போயிருந்தேன். 26 பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டோம். அத்தனை பேரோட வீட்டுக்கும் போனோம். பழங்குடிகள் கிராமத்துக்கு போனோம். என்கவுண்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு போனோம். அப்பாவி பழங்குடி பெண்கள் அங்கும் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கான எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்து ஊடகங்கள் முன்னாடி தூக்கி போட்டோம். எந்த அரசும் கண்டுக்கல. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். தோழர்களே, 26 அப்பாவி மக்களை காஷ்மீர்ல சோ கால்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொன்னுட்டாங்க. அவர்களை பழி வாங்குறோம். எங்களுடைய தேச பக்தியை காட்டுறோம். எங்களுடைய பெண்களின் குங்குமம் அழிந்ததற்கு நாங்கள் பழியை தீர்க்கிறோம். பெண் ராணுவ தளபதியை தான் நாங்கள் தலைமையாக போட்டிருக்கோம் பீத்திக்கிட்ட இந்திய அரசு. அதற்கு ஆதரவாக இருந்த அனைத்து அரசுகளும் பழங்குடி பெண்கள் ராணுவத்தால் கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுறதுக்கு எதிராக பேசுவாங்களா? அதற்காக பொங்கிய கூட்டம் பழங்குடி பெண்களும் நம் நாட்டு பெண்கள் தானே. அவர்களுடைய குங்குமம் அளிக்கப்படுவதற்கும் அவர்களே அளிக்கப்படுவதற்கும் எதிராக பேசுவார்களா? பேச மாட்டார்கள். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது? இதோட ஆங்கிலத்தில் சொல்வல ரூட் காஸ்ட், ஆணி வேர் என்ன அப்படின்னா, அனைத்திற்கும் ஆணி வேர் முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் தான். மிகச் சரியாக பாருங்க, தண்டகாரண்ய பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடி பகுதியில பாக்சைட் மாதிரியான இரும்பு தாதுக்கள் மாதிரியான தங்கம், வைரம் உட்பட கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது. அந்த பழங்குடி மக்களுக்கு அந்த கனிம வளங்கள்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு தேவை சாப்பிடுற சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு அமைதியான இடம். அவர்கள் நம்மை போல தனி உடைமை சிந்தனையில் மூழ்கி போய் சொத்து சேர்த்து கோடி கணக்கில் பல 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கவங்க இல்ல. அவர்கள் காடுகளை நேசிக்கக்கூடிய காடுகளின் பூர்வ குடிகள். ஆனா இந்த அரசு அந்த காடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானி, அம்பானி, வேதாந்தா உட்பட பல்வேறு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் ஆயிரக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமா வித்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு விக்கல, வித்து 20-30 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த காடுகளையும் மலைகளையும் அவங்களால வெட்டி எடுத்துக்கிட்டு போக முடியல. காரணம், அந்த பழங்குடிகள் எதிர்த்து நின்று போராடுகிறார்கள். பிர்சா முண்டாவின் வழி வந்தவர்கள், பிர்சா முண்டாவின் வழித்தோன்றலான பழங்குடிகள் எதிர்த்து நின்று போராடும் பொழுது இந்த அரசு அவர்களை எல்லாம் மாவோயிஸ்டுகள் சொல்லுது. அதற்காக அங்க மாவோயிஸ்டுகளே இல்லையான கேட்டா இருக்கிறார்கள். அருந்ததி ராய் அவர்களின் வரிகளிலேயே சொல்ல வேண்டும் என்றால், அனைத்து பழங்குடிகளும் மாவோயிஸ்டுகள் அல்ல. ஆனால் மாவோயிஸ்டுகளில் 90% பேர் பழங்குடிகள் தான். ஏன் அந்த பழங்குடிகள் ஆயுதம் தூக்குனாங்க நம்ம பேசுவோமா? இங்க இருக்கக்கூடிய பலரும் என்ன சொல்றோம் அப்படின்னா, மாவோயிஸ்டுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிறார்கள். மாவோயிஸ்டுகள் ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டும். அவர்கள் சமூக ஜனநாயக நீரோட்டத்தில் கலக்க வேண்டும். அவர்கள் இந்த ஜனநாயக அரசியலோடு வர வேண்டும் என்று பல்வேறு தோழர்களின் அரசியல் புரிதல் இருக்கிறது. ஆனால் நம் முன்னால் இருக்க கேள்வி என்னன்னா, தற்பொழுது அந்த மாவோயிஸ்டுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிட்டாங்க. பல்வேறு முறை வெளிப்படையாக அறிக்கை விட்டுட்டாங்க. மாவோயிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் மிக கொடூரமாக கொல்லப்பட்ட போதும் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் ஒரிசாவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பல வாரங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிடுறாங்க. கடத்தி கொண்டு போய் கொன்னுட்டு காட்டுல நாங்க மாவோயிச தலைமையை கொன்னுட்டோன்னு செய்தியை போட்டிருக்காங்க. அப்படின்றது மாவோயிச கட்சியை சார்ந்த அல்லது அவர்களோடு இருக்கக்கூடிய ஆன்லைன்ல வரக்கூடிய வெளிப்படையான செய்திகளா இருக்கு, சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் கொல்ற. அப்ப என்னன்னா, ஒரு பக்கம் நான் உனக்கு கொன்னுகிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் மாவோயிஸ்டுகள் சட்டத்துக்கு புறம்பானவர்கள், அவர்கள் ஆயுதத்தை கீழே போடணும். அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு தானே சொல்றாங்க. அமைதி பேச்சுவார்த்தையை நடத்து. தோழர் மூத்த வழக்கறிஞர் கண்ணபிரான் சொல்வாரு, நீதிமன்றத்துல போய் நீதிபதி கிட்ட மாவோயிஸ்டுகளுக்காக அவர் வாதாடும் பொழுது அந்த நீதிபதி கேட்கிறார், நீங்கள் சட்டத்தை பின்பற்றும் மூத்த வழக்குரைஞர், நீங்க எப்படி சட்டத்துக்கு புறமான மாவோயிஸ்டுகளுக்காக வாதாடுகிறீர்கள்னு. அதுக்கு தோழர் கண்ணபிரான் சொன்னார், அவர்கள் சட்டத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல, சட்டத்திற்கு புறமானவர்கள் தான். ஆனால் நீங்கள் சட்டத்தை பின்பற்றுபவர்கள் தானே, நீதிபதியான நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பவர் தானே. ஆக சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் நிரபராதிகள் விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாரு. உண்மையாவே அவர்களை விடுதலை பண்ணாங்க. அந்த கேள்வியை தான் இங்க முன்வைக்கிறோம். மாவோயிஸ்டுகள் ஆயுதம் தூக்குகிறார்கள், அவர்கள் சட்டத்துக்கு புறமானவர்கள், அதையெல்லாம் நாங்கள் ஓரம் கட்டுகிறோம். நாம் அனைவரும் சட்டத்திற்குட்பட்டு செயல்படுபவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமைகளையும்
அதற்கான முதன்மையான அடிப்படை முக்கியத்துவத்தையும் உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அல்லவா? அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கக்கூடிய மாவோயிச கட்சியோடு இந்த அரசு அமைதி பேச்சுவார்த்தை நடத்து என்ற குரல் நம்மிடமிருந்து ஒலிக்க வேண்டும் அல்லவா? அப்பாவி பழங்குடி மக்களை கொன்று குவித்துவிட்டு மாவோயிஸ்டின் இந்த அரசு பரப்பும் பொழுது அவர்கள் எல்லாம் பழங்குடிகள், நீ சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்திற்கு எதிராக சமூக ஜனநாயக சக்திகள் பேசுவோம், உன்னுடைய பொய் பிரச்சாரத்தை நிறுத்துன்னு நம்ம பேசணும் இல்லையா? அது நம்முடைய சமூக கடமை அல்லவா தோழர்களே? 6 மாத பிஞ்சு குழந்தை மங்கிலிய சுட்டு கொன்ன அரசு அதோட நிக்க போறதில்லை. சோனிசோரி தோழர் காட்டின அத்தனை பெண்களோட வன்புணர்வுகளும் படுகொலைகளும் இதோட நிக்க போறதில்லை. நிற்பதற்கான ஒரே வழி நம் கையில் தான் இருக்கிறது. ஜனநாயக சக்திகளான நாம் குரல் கொடுக்காத வரை, ஜனநாயக சக்திகளான நாம் ஆபரேஷன் ககரை நிறுத்து என்ற குரலை எழுப்பாத வரை, ஜனநாயக சக்திகளான நாம் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்து என்று வலியுறுத்தாத வரை நித்தம் நம்முடைய பழங்குடிகள் அங்கு கொல்லப்படுவார்கள். நிச்சயமாக அந்த காடும் மழையும் கார்ப்பரேட்டுகள் கையில் போகாது, அதில் மிக உறுதியாக இருக்கிறோம். அங்கு வாழக்கூடிய ஏறக்குறைய 20 லட்சம் பழங்குடிகளில் இறுதியான ஒருவரை கொள்ளும் வரை இந்த அரசால் அந்த காடுகளையும் மலைகளையும் எடுக்க முடியாது என்பதை இங்கு உறுதியாக கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.